ஓகே, ஸ்லீப்பர் பஸ்ஸில் கீழே படுத்துட்டு போகிறது நல்லா அழகாக தான் இருக்குது. அப்படியே வந்துட்டு ஊஞ்சலாடுற மாதிரி செம்மையாக ஒரு நல்ல ஃபீலிங்காக இருக்குது. இருந்தாலும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி நான் டயர்டாகிட்டேன். மணி ஆயிடுச்சு 12. இப்போ நான் தூங்க போகிறேன். அடுத்து எங்கே ஸ்டாப்பிங் இருக்குதுன்னு பார்த்துட்டு அடுத்த ஸ்டாப்பிங்கில் பார்ப்போம். பாய், குட் நைட். ஒரு வழியாக வந்தாச்சுன்னா இப்போ தான் பெங்களூர் வந்திருக்கோம். பெங்களூர் வந்து அடுத்த பஸ் மாறி அந்த பஸ் வந்து மதுரை போய் மதுரையிலேருந்து வீட்டுக்கு போய் கிட்டத்தட்ட இதுவும் ட்ரெயின் டைம் தான் இருக்குல்ல. நம்ம ட்ரெயினாக இருந்தது அப்படின்னாக்கா நம்ம 8 மணிக்கு ஏறி இருக்கோம். 8 மணிக்கு ஏறி இருந்தோம் அப்படின்னாக்கா நம்ம ஊருக்கு வந்து 4 மணிக்கு அடுத்த தான் காலைல போகும் மதுரைக்கு மண்டே. இதுவும் கிட்டத்தட்ட மதுரைக்கு அந்த டைம் தான் போகும்னு நினைக்கிறேன். அடுத்த பஸ்ஸு இது நல்லா இருக்குது. நேஷ்னல் பஸ்ஸு நல்லா தான் இருக்குது. சீக்கிரமாக போகும்னு நினைக்கிறேன். இப்போ முடிவே பண்ணிட்டேன். இதுதான் போகிறது பஸ்ஸில் போகிறோம். போகிறது பஸ்ஸாக தெரியாது நினைக்கிறேன். வர்றது பஸ்ஸில் வரக்கூடாது. அந்த ஊருக்கு வர ஒரு ஹைட்டில் சும்மாவே நேரம் போகாது. சுத்தமாக போக மாட்டேங்குது. போனே நான் பார்த்துட்டு இருக்குது. ஊர் போகிறதுக்கு காலைல 4 மணிக்கு ஒரு பஸ் இருக்குது. அந்த பஸ்ஸை பிடிச்சலாம்னா பிளான். இப்போ அந்த பஸ்ஸு போய் 2ஆவது ட்ரிப்பு முடிச்சிருக்கோம். இன்னும் போகிற ஒரு வேஸ்ட்டு. எந்த பஸ்ஸு போகும்போது 8ஆம் நம்பர் போய் ஏதாவது பஸ்ஸில் ஏறி போகணும். அடுத்து உருட்டும் அடுத்து ஒரு 4 மணி நேரம். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாம் ஹாப்பியாக இருங்க. பிறக்கிற தை மாதம் எல்லாருடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று நலமும் பெற்று தீர்க்க ஆயுசோடு சுகத்தோடு இருக்க எல்லாம் வல்ல அந்த இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. உங்களை கூட்டம் அண்ணன் தான். அப்புறம் இப்போ தான் நான் ஃபீல் பண்ணலான்னு இருக்கேன். ஆமா சீக்கிரம்